அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய காவா மஜித் முகலாவாசிகளே, நம் முகலாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று நம்மளுடைய அப்துல் ஹஸ்ரத் மிஸ்பா அவர்களுடைய சேவையும் அவர்களுடைய பற்றியும் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் மார்க்கி சேவை மையம் பற்றியும் நாம் அவசியமாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் குழப்பம் செய்வர்களும் யார், நன்மை செய்வர்கள் யார் என்று நிச்சயமாக அனைவருக்கும் தெரியும். அதேபோல் அப்துல் ஹஸ்ரத் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழரான அபூபக்கர் சித்திக் ரஸியல்லாஹு அன்ஹு எந்த ஒரு சொர்க்கத்தில் நாளை நுழையும் போது முதலாவது மனிதராக சொர்க்கத்தில் காலை இழுத்து வைக்கும் நபியோட உம்மத்தான அபூபக்கர் சித்திக் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அப்துல் ஹஸ்ரத் மிஸ்பா அவர்கள் நம்முடைய முகலாவிற்கு அல்லாஹ் தந்த ஒரு மிகப்பெரிய பரிசாகும். அவர்கள் ஆற்றிய பணி என்பது ஓரிரு பணிகள் கிடையாது. அதே போன்று அவர் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்பது ஷிர்க் என்று ஃபத்வா கொடுத்தது. முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தே போனது. அது போன்ற ஒரு குரான் ஒரு ஆயத்து நம்மளோட முகலாவில் நிறைவேற்றப்பட்டது. 6/11/2024. யாரெல்லாம் ஷிர்க் என்று சொன்னார்களோ அது ஷிர்க் இல்லை, அல்லாஹ்வோட அகீதா, நபியோட அகீதா, நபி கொண்டு வந்த அகீதா என்று முஸ்தகபான விஷயம், வலிமார்களுக்கு முத்தம் கொடுப்பது என்பது முஸ்தகபான விஷயம் என்று சுன்னத்தா, அதாவது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம்தான் என்று அல்லாஹ் தாலாவே நிரூபித்து காமிச்சான். அதே போன்று அவர்கள் பின்னாடி நின்றால் தொழுதால் தொழுகை கூடாது என்று சொன்னவர்கள் அவர்கள் பின்னாடி அல்லாஹ் தாலா தொழ வைத்தான். இதிலிருந்து அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்று நிரூபணம் ஆகிவிட்டது. அதே போன்று அவர் முத்தம் கொடுத்த அந்த வலியுல்லாவும் ஷேகுனா அப்துல் காதர் ஜீலானி, இந்த உலகத்தில் நபி போலவே வாழ்ந்த ஒரு மனிதர் அப்துல் காதர் ஜீலானி ஹஸ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்த 23வது பேரான ஹைதராபாத் சர்க்கார் அவர்களுடன் தான் ஹஸ்ரத் அவர்கள் முத்தம் கொடுத்தார்கள். இது போன்ற ஒரு வரலாற்றுகளை, சங்கிலி தொடர்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சாதாரணமாக இவர்கள் நபியோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று நாம் சொல்லவில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாருங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள், அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போது நம்மளுடைய முகலாய் பற்றி அப்துல் ஹஸ்ரத் அவர்கள் என்னென்ன பணிகள் ஆற்றிருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு தெளிவான முறையில் விளக்க இருக்கிறேன். அதே போன்று அப்துல் ஹஸ்ரத் அவர்கள் எந்த தவறும் இல்லை, அதாவது தொழுகை கூடாது என்று சொன்னீர்கள். ஒரு மனிதன் ஷிர்க் செய்தால் ஷிர்க்கை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹு தாலா. அவர்கள் பின்னாடி அது ஷிர்க் என்று சொன்னதே ஒன்று மிகப்பெரிய பாவம். அது தொழுகை கூடாது என்று சொன்னது அது அதை விட ஒரு அப்பட்டமான விஷயம். ஒரு மனிதன் ஷிர்க் செய்தால் ஷிர்க்கை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹு தாலா. ஆகையால் அவருக்கு பின்னாடி தொழுதால் தொழுகக்கூடாது என்று சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் மற்றும் இதற்கு துணை போனவர்கள், இவர்களை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக பேசியிருக்கிறோம். பொதுவாக நாம் நிர்வாகத்திற்கு சொல்லுவது என்னவென்று சொன்னால், இப்போது நீங்கள் ஹஸ்ரத்திற்கு எதிராக தீர்ப்பை வழங்கியிருக்கிறீர்கள். அவர் மீது தப்பு இல்லை என்று சொன்னால் தண்டனை இல்லை. மாறாக தவறுகள் யார் செய்தார்களோ அவர்களை தான் நீங்கள் கண்டிக்க வேண்டும். இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இதில் சம்பந்தப்பட்டவர்களே நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் மற்றும் இதில் நிர்வாகிகள் எடுக்கும் இந்த முடிவு என்பது ஒரு சார்பற்ற முடிவு. முகலாவினுடைய கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் கருத்திலே கொள்ளவில்லை. ஒரு 30-40 பேர் சொன்னாங்கன்றதுக்காக நீங்க இந்த போல ஒரு முடிவு எடுக்கிறீங்க. முகலாவில் இரு பிரிவு, அதே தான் நாங்கள் சொல்கிறோம். இரு பிரிவு யார் என்று சொன்னால், நல்லவர்கள் ஒரு பக்கம், அல்லாஹ்வுக்கு பயந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் குழப்பம் செய்பவர்கள். இந்த குழப்பம் செய்பவர்கள் தப்லீக் என்ற ஜமாத்தின் பின் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் வாலிபர்களையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். இவர்களை பிரிப்பது எப்படி, இவர்களை எப்படி குழப்பவாதிகள் முகலாவாசிகளை எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள், என்னுடைய நண்பர்களையும் அதே போன்று உண்மையான தப்லீக்கு சாத்திகளையும் தப்லீக்கில் இருந்து கொண்டு இவர்கள் குழப்பம் செய்தார்கள். அதாவது இவர்களை குழப்பவாதிகளிடம் இவர்கள் பிரிப்பது தான் நம்மளுடைய இப்போது வேலையாக இருக்கிறது. நிச்சயமாக நாம் இந்த ஒரு வீடியோவில் பதிவிட்டிருக்கிறோம். அதில் தெளிவாக அனைவரும் பிரித்து அவர்கள் செய்த தவறுகளை நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். அதில் ஒரு 40 பேர் என்று சொன்னால் அதில் குறைந்தது ஒரு 10 பேருக்குட்பட்டாவது இந்த இமாமுக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள், அதாவது வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள். அதே போன்று வாலிபர்கள் என்னுடைய நண்பர்கள், இவர்கள் குழப்பத்தை இருந்தவர்களை சரியான வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். அதே போன்று தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் அல்லாவிற்காக வேலை செய்யக்கூடிய, தீனுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ஜமாத். அதாவது இவர்களையும் மூளை செலவு செய்து இது போன்ற குழப்பி தன்னுடைய பக்கம் வைத்து கொண்டார்கள். இப்போது இதை குறித்து நான் தெளிவாக வீடியோவை செய்திருக்கிறேன்.
நிச்சயமாக என்னுடைய நண்பர்களும் தப்லீகை சேர்ந்த நண்பர்களும் நிச்சயமாக இந்த குழப்பவாதிகளிடம் இருந்து பிரிக்கப்பட வேண்டும். அதை குறித்து நான் தெளிவாக ஒரு வீடியோவாக நான் பண்ணியிருக்கேன். என்ன சொன்னால், நான் தப்லீகில் இருந்திருக்கேன். தப்லீக்காக நான் எவ்வளோ நேரத்தை கொடுத்துருக்கேன், இஸ்திமாவோட முன்னுழைப்புக்காக எங்கள் பாப்பாவோட ஒஃபத்தான நேரத்திலையும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த நேரத்தை. அதனால் வந்து தெளிவாக பிரித்து இந்த குழப்பவாதிகளை தனியாக நம்ம அடையாளமாக காட்டியிருக்கோம். என்று சொன்னால், நல்லவர்கள் அனைவரும் ஹஸ்ரத்தோடு பின்னாடி வந்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னோட உயர்தரமான கோரிக்கை. நிச்சயமாக என்னுடைய இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிப்பதற்குள்ளாகவே வந்து நிச்சயமாக நீங்கள் ஹஸ்ரத்தின் பக்கம் வந்து நிற்பீர்கள் என்றுதான் நான் ஆதரவு வைக்கிறேன். அதே போன்ற நிர்வாகிகள், குழப்பம் செய்வர்கள் 5 to 10 பேர் வரைக்கும் தான் முகலாவில். இதில் வந்து ஒரு அடையாளம் இவர்கள் காணப்பட்டு அவர்களுடைய சுய பிரச்சனைக்காக குரானோட ஹதீசுகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மொஹலாவில் வந்து இளைஞர்களிடத்தில் பொய்யை கூறுகிறார்கள். இதில் தப்லீக்கில் உள்ளவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் உண்மையான தப்லீக்கை சேர்ந்தவர்கள் கிடையாது. தப்லீக்கில் உள்ளவர்கள் நிச்சயமாக இவர்கள் அடையாளம் காணப்பட்டு இவர்கள் தப்லீக்கை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், தப்லீக்கை இவர்கள் வந்து அவப்பெயரை உண்டாக்கி விட்டார்கள். தப்லீக் என்றால் பொய் கூறுபவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் என்று சொன்னால், இது பாஹியாத் மஜித்தில் கேட்டும் இதில் கூடும் என்று தெரிந்தும் இளைஞர்கள் மத்தியில் முத்தம் கொடுப்பது சம்பந்தமாக கூடாது என்று அப்படின்னு சொல்லி தான் வந்து ஜமாத்தின் 2வது தொழுகையை நடத்தியிருக்காங்க. இதுதான் வந்து இளைஞர்கள்கிட்ட மறைச்சி இந்த விஷயத்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. மற்றும் இளைஞர்கள் வந்து ஒரு சில குழப்பத்தின் காரணமாக நீங்கள் இருந்தீங்க. இதன் காரணமாக இதை உங்களை பயன்படுத்தினாங்க. இதுக்கான தெளிவான விளக்கங்களை வந்து நிச்சயமாக நீங்கள் ஹஸ்ரத்திடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மற்றும் ஆதாரபூர்வமாக நீங்கள் நிரூபிக்க வேண்டும் எதாக இருந்தாலும். மற்றும் ஹஸ்ரத் அவர்கள் என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் என்று, இந்த மொஹலாவிற்காக உழைத்திருக்கிறார்கள் என்று வீடியோ ஆதாரங்களோடு உங்களுக்கு நாங்கள் வெளியிட காத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று இந்த மொஹலாவில் அமைதியும் ஒற்றுமையும் சத்தியத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் இந்த ஜனநாயக நாட்டில் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கண்முன் நாம் அநியாயம் நடப்பதை நிச்சயமாக பார்த்துக்கொண்டு இருக்க முடியாது. நாம் கண்முன் நடக்கும் அநியாயத்தை நாம் தடுக்காமல் நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் நாமும் அந்த அநியாயம் செய்தவர்கள் கூட இருந்ததாக ஆகிவிடும். அதே போன்று இன்று குழப்பவாதிகள் மற்றும் நல்லவர்கள் இவர்கள்தான் இந்த மொஹலாவினுடைய இப்போதுக்கான சர்ச்சையான விஷயம். இவர்கள் குழப்பவாதிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தப்லீக்கையும் சில நண்பர்களும் இணைத்து கொண்டு இது போன்று இரு பிரிவு என்று பயத்தை உண்டாக்கி இது போன்று செய்கிறார்கள். நான் முன்பே வந்து நிர்வாகத்திடம் நாம் பேசிய போது, அதாவது பல மாதங்களுக்கு முன்பாகவே இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது நாம் உண்டாக்கியது, நாம் நிர்வாகத்திடம் சொன்னது இரு பிரிவுகள் கிடையாது, இது ஒரு 4-5 பேரோட சுய பிரச்சனை தான் இதுக்கு காரணம். இதில் உள்ளவர்களும் உங்களுக்கு யார் என்று தெரியும். தனித்தனியாக அவர்களை கூப்பிட்டு அவளுக்கு என்ன பிரச்சனையோ ஒரு நோட் பேப்பரில் எழுதி இது ஷிருக்குன்ட்டு நீ அடையாளப்படுத்து, அதுக்கப்புறம் நாங்கள் இமாம்களை கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு வச்சு அதுக்கப்புறம் தான் இமாம்களை தொழுகையிலேருந்தே நிறுத்திருக்க வேண்டும். அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய கண்டனத்துக்குரிய விஷயம். சரி, சந்தர்ப்ப சூழ்நிலையாக நீங்கள் அதை செய்தீர்கள். அந்த நேரத்தில் மொஹலாவில் அமைதி உருவாக வேண்டும் என்று இமாமை தடுத்து நிறுத்தினீர்கள். ஆனால் இப்போ எல்லா பிரச்சனையும், அதாவது ஹஸ்ரத் தவறு செய்யவில்லை என்று தெரிந்துவிட்டது. மொஹலாவிற்காக ஹஸ்ரத் எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று தெரியாது, எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த மொஹலாவிற்கும் இந்த உலகத்திற்கும் வெளிக்கொண்டு வருவோம். அதே போன்று நீங்கள் எடுக்கும் முடிவு அல்லாஹ்வுக்கு பயந்து எடுத்திருக்க வேண்டும். குழப்பவாதிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு ஹஸ்ரத்துக்கு நிரந்தரமான இந்த மொஹலாவில் அதாவது காலம் முழுக்க இந்த மொஹலாவில் பணிபுரிய அவர் வைத்திருக்க வேண்டும். இதுதான் வந்து சத்தியத்துக்காக எடுத்த முடிவாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு மாறாக நாம் வாழும் இந்த ஜனநாயக நாட்டில், சத்தியத்துக்கு உட்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழும் இந்த ஜனநாயக நாட்டில் நம் கண்முன் ஹஸ்ரத் அவர்கள் 2 மாதத்தில் இந்த மொஹலாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று நீங்கள் வாக்கு அளித்திருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் யாருடைய இது ஒரு கருத்து, மொஹலாவை யாரிடத்தில் இதை பற்றி நீங்கள் விசாரித்தீர்கள்? மொஹலாவினுடைய அக்கறையை எந்த விதத்தில் செலுத்தினீர்கள்? மொஹலாவிற்காக அக்கறை செலுத்தி பொறுப்புகளையும், அதாவது நிர்வாகத்தோட பணிகள் நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள், அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு மொஹலாவில் ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அதாவது குழப்பவாதிகளை அடையாளம் கண்டு அவர்களை பிரித்து எடுத்திருக்க வேண்டும். தனித்தனியாக அவர்கள் கூப்பிட்டு விசாரணை செய்து மொஹலாவின் மீன் அடையாளம் படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் டோட்டலாக தலைகீழாக ஹஸ்ரத்துக்கு எதிராக இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த மொஹலாவிற்காக உழைத்து கொண்டிருந்த அனைவருக்கும், அமைதியை விரும்பக்கூடியவர்கள், ஒற்றுமை விரும்பக்கூடிய, மொஹலாவை முயற்சிக்கு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள், நியத்து உடையவர்கள், இது அனைவருக்கும் எதிரான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இது ஹஸ்ரத்துக்கும் ஹஸ்ரத்தோட ஆதரவாளருக்கும் மட்டும் இது தோல்வி கிடையாது, தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவருக்கும் இது தோல்விதான். ஏன் என்று சொன்னால்,
நீங்கள் அல்லாவிற்காக தான் இந்த தீனுடைய பணியை செய்தீர்கள் இந்த மொஹலாவில். அப்படி என்று சொன்னால் நாங்கள் செய்த பணியும் அல்லாவிற்காக தான் செய்திருக்கிறோம். ஹஸ்ரத் செய்த பணியும் அல்லாவிற்காக செய்திருக்கிறோம். மொஹலாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக வேண்டும். யார் செய்தால் என்ன தீனுடைய வேலை, மொஹலாவில் நம்மளுடைய இளைஞர்கள் முன்னேற்ற பாதைக்கு போக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து நினைத்திருந்தால் நீங்கள் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை கிளியர் பண்ணிட்டு, அதாவது நீங்க புரிஞ்சுட்டு இருந்தானாக்கா தப்லீக்ல ஒரு விஷயம் இல்லைனாக்கா அது ஷிர்காகிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை குறித்து நான் தெளிவாக பின்னாடி பேசியிருக்கேன். அப்போதான் நம்ம ஜமாத்தை சேர்ந்த தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இந்த விஷயம் புரியும். அதே போன்று உண்மையிலேயே நம்ம அல்லாவுக்காக நம்ம இந்த தீனை ஏற்றி வைக்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை நம்ம மக்கள் இடத்துல ஏற்றி வைக்கணும்னு இருந்தால் ஹஸ்ரத் பின்னாடி எல்லாருமே நின்று இருக்கணும். அதாவது இளைஞர்களும் சரி, அனைத்து ஜமாத் சாதிகளும் சரி நின்று இருக்கணும். இந்த குழப்பவாதிகள் அடையாளம் காணப்பட்டு இவர்கள் இருக்கணும். ஆனால் உங்களுடைய அமைதியும் தாமதம் என்னவாயிற்று, இளைஞர்களையும் குழப்பி விட்டாச்சு, தப்லீக் அவர்களையும் குழப்பி விட்டாச்சு, அனைவரும் அவருக்கு எதிராகவும் திருப்பி விட்டாச்சு, மொஹலாவில் பிரிவினையும் உண்டாயிடுச்சு. ஆனால் இந்த பிரிவினையை ஏற்பட நிச்சயமாக நான் இருக்கும் வரை இந்த பிரிவினை ஏற்படுத்த விட மாட்டேன். நிச்சயமாக என்னுடைய நண்பர்களுக்கு நான் வரக்கூடிய வீடியோவில் தெளிவாக நான் பேசியிருக்கிறேன். நிச்சயமாக ஹஸ்ரத்துக்கு எதிராக என்னுடைய நண்பர்கள் அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும், இப்போ நீங்கள் வந்திருப்பது என்பது அல்லாவிற்கு எதிராக தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அல்லாவோட தீனுக்காக காப்பாற்ற வரும் என்று நினைத்து கொண்டு இப்போது தெளிவாக தெரிந்துவிட்டது. இது முஸ்தகமான விஷயம், மார்க்கத்தில் உள்ள விஷயம். நமக்கு அந்த படிப்பு ஏறல, நமக்கு தெரியல, அது படித்து நம்ம படிச்சுக்கல. நமக்கு படித்ததெல்லாம் தப்லீக்கோட படிப்பு மட்டும்தான். ஏன்னா அடுத்த கட்டம் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கல. ஏன்னா நான் தப்லீக்ல இருந்து அடுத்த கட்டம் படிச்சிருக்கேன். அதனால நீங்கள் உங்களுக்கு புரியலன்றதுக்காக இந்த விஷயத்த ஷிர்க்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த போன விஷயத்த உங்க இடத்துல உங்ககிட்டே மறைச்சு தான் இந்த கூட்டம் வந்துக்கிறாங்க, உங்களோட டீமை குழப்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால நீங்க வந்த பாதை கரெக்ட், ஆனா வந்த நோக்கம் தவறு. அல்லாவுக்காக வரேன்னு சொல்லி அல்லாவுக்கு எதிராக இப்போ நின்று இருக்கீங்க. அதனால உங்களுடைய டார்கெட் இந்த குழப்பம் செய்பவர்கள் தான் இருக்க வேண்டும், ஹஸ்ரத்தாக இருக்கக்கூடாது. ஹஸ்ரத் அவர்கள் எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள் சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். அதே போன்று தப்லீக்கை சேர்ந்தவர்களும் நீங்கள் மொஹலாவில் அல்லாவிற்காக வேலை செய்தீர்கள் என்று சொன்னால் ஹஸ்ரத்தும் அல்லாவிற்காக வேலை செய்திருக்கிறார்கள். நாங்களும் எங்களுடைய அணியும் அல்லாவிற்காக வேலை செய்திருக்கிறோம். நாம் எல்லாம் ஒரு அணியில் இருக்கிறோம். நீங்களும் ஹஸ்ரத்துக்கு எதிராக வரக்கூடாது. தப்லீக்கில் இருந்து கொண்டு இந்த குழப்பத்தை ஏற்படுத்தவர் தன்னந்தனியாக நிற்க வைக்கப்பட்டு அவர்கள் முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் உண்மையாளர்கள் யார் என்று நிரூபணம் செய்யப்பட வேண்டும். மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம், இந்த பிரச்சனைகளை நிர்வாகி அவர்கள் சேர்ந்தவர்கள் துணிச்சலாகவும் மற்றும் துல்லியமான முறையில் கண்டறிந்து குழப்பவாதிகளை அடையாளப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இதில் வருத்தத்துக்குரிய விஷயம், இது உள்ளவர்களே நிர்வாகிகளும் அதற்கு துணை போன நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். இவர்கள் மொஹலாவினுடைய இந்த விருப்பத்தை மொஹலாவாசிகள் 80% மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மற்றும் இது இரு பிரிவும் கிடையாது. பிரிவு என்பது குழப்பவாதிகளுக்கும், அதாவது சுயநலம் பிடித்தவர்கள், தன்னுடைய விஷயத்தை, அதாவது தீனை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள நினைக்கும் அவர்களுக்கும், அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய தீனுக்காக அல்லாவுடைய அகிதாவுக்காக போராடி வெற்றி பெற்றவர்களுக்கும் நடக்கும் இதுதான் இரு பிரிவு. மற்றும் குழப்பவாதிகளை அடையாளம் காணப்பட்டு இவர்களை தனித்தனியாக விசாரித்து முடித்து விடுங்கள். ஹஸ்ரத் அவர்கள் நிரந்தரமாக நம்முடைய மொஹலாவில் காலம் முழுக்கம் இருக்க வேண்டும். ஒரு பட்சத்தில் அவர் இந்த மொஹலா விட்டு போக விரும்பினால், அவர் பர்சனலாக போக விரும்பினாலும் தற்காலிகமாக ஒரு இமாம் நியமிக்கப்பட்டு பிறகு ஹஸ்ரத் வரும்போது அந்த இமாம் மஜித்திலிருந்து கண்ணியமான முறையில் வெளியேற்றப்பட்டு மறுபடியும் நம்மளுடைய அப்துல் ஹஸ்ரத் அவர்கள் பணியில் சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய மொஹலாவுக்கு நம்ம வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல போகக்கூடிய விஷயமாகும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இதை நீங்கள் அடுத்து வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியப்படுத்தாதவர்களும் இருக்கிறார்கள், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கண்ணிய குறைவுபடுத்தாதீர்கள். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீனுல் இஸ்லாமை ஹஸ்ரத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இந்த மொஹலாவில் நடத்த காட்டுவார்கள், சொல்லவே கடத்தி முடித்து விட்டார்கள். அதை என்னென்ன என்று நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறேன். அதை வைத்து நீங்கள் மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.